ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஃபோன் நோட் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அன்ரூல்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏன் பெருசாக எடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி பெருசாக பண்ணுறதுக்காக தான். ஓகேவா, எனக்கு பெருசாக தேவைன்றதுனால. அண்ட் நான் ஆல்ரெடி பென்சிலை வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு அவுட்லைன் பண்ணுறது மட்டும் இப்போ காட்டிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஃபோனுக்கு நான் ஐஸ் மவுத்தெல்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஐஸ்க்கு கலர் அடிக்கலாம். அதுக்கு நான் பிளாக் எடுத்திருக்கேன். 2 ஐஸ்க்குமே நான் பிளாக் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். 2 ஐஸ்க்குமே. நெக்ஸ்ட்டு நான் மிடில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் இல்லையா, அங்கே நீங்கள் ஒயிட்னர் இல்லைன்னா பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது ரெண்டும் இல்லாததுனால நான் அப்படியே விட்டுட்டேன். மவுத்துக்கும் கொஞ்சம் கேப் இருந்ததுனால அங்கே பிளாக் அடிச்சிட்டேன். ஏன்னா அதை பிளாங்காக விடக்கூடாதுன்றதுக்காக தான். நெக்ஸ்ட்டு தங்குக்கு நான் ரெட் கலர் கொடுக்குறேன். அப்படியே ஃபோனுக்கு அவுட்லலாம் நான் ரெட் கொடுக்குறேன். ரெயின்போ கலர் கொடுக்க போகிறேன். ஸோ நான் டோட்டலாக 8 கலர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக 8 கலர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லோ, க்ரீன், ஆரேஞ்ச், ப்ளூ, லைட் ப்ளூ, பர்பிள், லாஸ்ட்டாக பிங்க். ஓகே, ஃபுல்லாக நான் கலர் அடிச்சிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணி கலர் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம கம் போட்டு இதை ஒட்டிக்கலாம். நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டுங்க. நீங்கள் எப்படி ஃபோன் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டுங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நான் ஒட்டிகிட்ருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, அப்போ தான் ஓப்பன் பண்ணியும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் ஃபோன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி நான் அது பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டேன். இப்போ கம் நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒட்டிட்டு நான் காட்டுறேன். ஒன்றுத்துக்கு மட்டும் உங்களுக்கு ஒட்டி காட்டிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். நோட் மாதிரி அழகாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோன், நம்ம அந்த ஃபோன் செஞ்சோம்ல அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை நான் ஒட்டிக்கிறேன் பின்னாடி லாஸ்ட்டு பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போது நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்றதுனால பென் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் பட்டன்ஸ் அதெல்லாம் வைக்கிறேன். பாருங்கள், நான் அதுக்கு பட்டன்ஸ்லாம் வரைகிறேன். ஃபஸ்ட்டு மிடில் இந்த மாதிரி பட்டன் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு அதில் நான் நம்பர் எழுதுவேன். ஓகேவா, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ மேலே நம்ம கொஞ்சம் கேப் இருந்ததுனால அங்கே ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நான் கலர் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு அடிச்சுட்டு தான் காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபோன் ரெடி. அப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஃப்ளவர் ஸ்டிக்கர் ஒன்று இருந்தது. ஸோ அதை எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம இதில் எழுதி பார்க்கலாம். இந்த நோட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால தான் க்யூட்டுன்னு நான் எழுதியிருக்கேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் இப்போ நோட்டில் எழுதிட்டுருக்கேன். Bye.